கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான தேவபலன் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:5 இப்படியாக சொல்கிறது: நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலர்வான், லீபனோனை போல் வேரொன்றி நிற்பான். ஆமாம் அன்புக்குரியவர்களே, நாம் மறுபடியும் லீலி புஷ்பத்தை போல் மலர வேண்டுமானால், நாம் லீபனோனை போல் வேரொன்றி நிற்க வேண்டுமானால் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். காரணம், பிசாசு நம்முடைய அக்கிரமத்தை கொண்டு விழத்தள்ளினான். ஆனால் கர்த்தரோ நாம் விழுந்த இடத்தில் இருந்து அவருடைய கிருபையினால் நம்மை தூக்கி எடுக்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலரே, உன் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவரை நோக்கி, தேவரீர் எல்லா அக்கிரமத்தையும் நீக்கி எங்களை தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது நாங்கள் எங்கள் உதடுகளின் காளைகளை செலுத்துவோம். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் திரும்புவோம். அப்பொழுது அவர் நம்மை குணமாக்குவார், நம்மை மனப்பூர்வமாய் சிநேகிப்பார். மனம் திரும்பும் இருதயம் இருந்தால் தேவன் கிருபையை ஊற்றுவார், பனியை போல் நம்மேல் வருவார், சோர்விலிருந்து மறுமலர்ச்சி உண்டாக்குவார். லீலி ஒரு எப்படி அழகான புஷ்பத்தை தருகிறது, இரவு முழுவதும் பனியால் ஈரமடைந்த பிறகே மலர்கிறது. அப்படியே நம்மையும் பனியினால் நனைத்து மலர செய்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை வேரொன்ற செய்கிறார். அதாவது லீபனோன் தேசத்தின் மரங்கள் அழகான வேர்களை கொண்டவை. புயல் வந்தாலும் அவை அசையாது, பலத்த காற்றாலும் கூட அவை உறுதியாய் நிற்கும். அதுபோல நம்மையும் உயர செய்வதற்கு ஆழமான வேரொன்று செய்வார். அதாவது ஜெபத்தில், விசுவாசத்தில், வேத வார்த்தையான வசனங்களில் வேறொன்ற செய்து மேலே உயர செய்வார். வேதம் சொல்கிறது, நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரொன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தை போலவும், அவனுடைய வாசனை லீபனோனுடைய வாசனை போலவும் இருக்கும். என் சகோதரரே, நீங்கள் இன்று மனம் திரும்பும் போது கர்த்தர் இன்று பனியாக வருகிறார். உங்கள் உலர்ந்த நிலத்தில் கிருபையை ஊற்றுகிறார். அவர் உங்களை மலர செய்கிறார். அது மாத்திரமல்ல, வேரொன்றி நிலைநிறுத்துகிறார். கர்த்தர் பனியாக நம்மேல் அமர்ந்து நம்மை புதுப்பித்து வேரொன்றி மலர செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.